உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனது 11ஆம் வீட்டில் நின்று காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை செவ்வாய் பகவானது பார்வை, செவ்வாய் பகவான் உச்சமடைந்து சனி பகவான் ஆட்சியில் நின்று பார்க்கக்கூடிய பார்வை, சனி பகவான் 3ஆம் பார்வையால் குரு பகவானை பார்க்கிறார், செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையால் குரு பகவானை பார்க்கிறார். அப்போது இந்த குரு பகவானது பார்வை உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலும், உங்களது 5ஆம் வீடு அந்த இடத்திலும், உங்களது 3ஆம் வீட்டிலும் ப்ளஸ் உங்களுக்கு 7ஆம் வீட்டிலும் விழக்கூடிய இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் தரும். அது இயல்பாகவே அவர் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து தான் இயல்பு நிலைக்கே வந்தார். அதற்கு முன்னாடி வக்கர நிலை, அதற்கு முன்னாடி ராகு பகவானோடு இணைந்து இப்படி பலவிதமான ஒரு இக்கட்டான நிலையில் இருந்த குரு பகவான் இப்போ தெளிவடைஞ்சு மீண்டும் 2 கிரகங்களுடைய பலம் பெற்று அவ்விடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத யோகங்கள், எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அஷ்டபட்சணி, கண்டகச்சனி இது எல்லாமே ஒரு புறம் உங்களை பாடாப்படுத்திருச்சு. இதனால் ஒரு புறம் மன உளைச்சல், ஒரு புறம் பண நெருக்கடிகள், மறுபுறம் கடன் சுமைகள், வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு, இன்னும் சில பேருக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. அப்போது இந்த மாதிரியான பலவிதமான இக்கட்டில் இருந்து நமக்கு ஒரு வழி கிடைக்குமா பிறக்குமான்னு நினச்ச உங்களுக்கு சனி பகவானது பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கும்னு நினச்சிங்க. அவரும் சில வக்கர நிலையில் இருந்தார், இப்போ அவரும் ஓகே கிளியர் ஆகிட்டார். இதில் உங்களுக்கு பலம் யாருன்னா 7ஆம் இடத்திற்கு அதிபதி, 10ஆம் இடத்திற்கு அதிபதி. 7ன்றது நம்மளுடைய லிங்க் கான்டாக்டு ப்ளஸ் நம்ம மனைவி, உங்களுடைய மனைவி, அவங்கவுங்களுக்கு மனைவி சார்ந்த இடம், அவங்கவுங்களுக்கு நட்பு சார்ந்த இடம், அவங்கவுங்களுக்கு தொழில், அந்த 10ஆம் இடத்துல தொழில் சார்ந்த இடம். இந்த இடத்திற்கு அதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் உங்களுக்கு பிளாக் ஆகும்போது என்ன ஆகும், இது எல்லாமே லாக் ஆகிடும். அவர் தான் இப்போ ஜனவரி மாதத்தில் இருந்து தான் அந்த குரு பகவான் உங்களுக்கு தெளிவடைஞ்சிருக்கார். அப்போது இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, நல்ல வியூ கிடைச்சிருக்கும். அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். அப்போது இதில் இந்த செவ்வாய் பகவான் அது பார்வை அங்கே விழும் பொழுது, அந்த செவ்வாய் யார், உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. இந்த லாபஸ்தானாதிபதி பொதுவாகவே உங்களது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவர் பார்க்கறது, உச்சமடைஞ்சு பார்க்கறது திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. திடீர் யோகம். நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியல, என்னுடைய வருமானத்திற்கு கணக்கில்லாத அளவுக்கு பிரச்சனைகள் உருவாயிடுச்சு, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் திருப்பங்கள், இந்த திருப்பங்களால் உங்கள் வாழ்க்கையை மாறி நிற்கக்கூடிய அற்புதமான கால அமைப்பாக இது இருக்கும். அது மட்டும் கிடையாது, சனி பகவான் உங்களுக்கு ஒருபுறம் அஷ்டமாதிபதியாக இருக்கலாம், மறுபுறம் பாக்யாதிபதி, அவர் பாக்ய வீட்டிற்கு சொந்த வீட்டிற்கு அதிபதி, அவர் அந்த இடத்தில் இருந்து அங்கே பார்க்குறார். அப்போ எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு. இந்த அமைப்பு இப்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு உழைப்பு, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆற்றல், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேகம், வீரியம், இது எல்லாமே தானாக உருவாகும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தன மாதிரி உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு பலவிதமான துரோகங்கள் செய்து இன்றைக்கி தொழில் ரீதியில் பல இழப்புகளை சந்தித்து, இந்த இழப்புகளில் மீண்டும் எப்படி சரி செய்கிறது நமக்கு தெரியலேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு தொழிலில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல இலக்கை அடைய போகிறீங்க, கடன் சுமைகளை தீர்க்க போகிறீங்க, தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க, அந்த தொழில் ரீதியில் ஒரு நல்ல வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. அடுத்தது, வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் அமையும். அதை விட ஏற்கனவே சில பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்த வித்தாவது நம்ம பிரச்சனையை சரி செய்யலாம். நம்மளை நம்பி நாணயத்தை நம்பி கொடுத்தவங்களுக்கு நியாய தர்மப்படி
அவங்களுக்கு திரும்ப அந்த கடனை நம்ம கொடுக்கணுன்ற முயற்சிகளில் நீங்கள் எதையாவது வித்தாவது செய்யணும்னு நினச்சா அதுவும் விற்க முடியாத ஒரு நிலை. இந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அந்த சிக்கல்களில் விட்டு அழகாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இங்கே வேலையில் இருந்தவங்களுக்கு பல மன உளைச்சல். உங்களை விட எந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்க, ஏதோ ஒரு மூலையில் இருந்தவங்க, எந்த திறமை இல்லாதவங்க இன்றைக்கி அவங்க வளர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தினால நல்ல இலக்குகள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும், உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பு பார்த்து மற்றவங்க வியப்படையக்கூடிய அளவுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு இருந்த உங்களுடைய முயற்சிகளும் சரி, உங்களுடைய உழைப்பும் சரி, எதுவுமே கடந்த குறுகிய காலகட்டங்களில் கை கொடுக்கலை. இதனுடைய விளைவுகள் உங்களை நீங்களே உங்களுடைய தன்னம்பிக்கையிலிருந்து, உங்களுடைய முயற்சிகளிலிருந்து அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. ஆக இந்த ரீதியில் இருக்கக்கூடிய இந்த மன உளைச்சலிலிருந்து வெளியில் வர முடியுமா? மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்குமா? நாம் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? ஏன் ப்ரமோஷன் முயற்சிகள் ஏதாவது நமக்கு கிடைக்குமா? அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பலவித மன உளைச்சல் இருந்தாலும் அந்த மன உளைச்சலையும் தாண்டி நாம் வேலையில் ஒரு நல்ல இலக்கை அடைய முடியுமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக அடைவீங்க. இந்த 40 நாட்கள், இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த 40 நாட்கள் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த செவ்வாய் பார்வையில் குரு, சனி பார்வையும், இந்த குரு பகவான், இந்த 3 கிரகங்களுடைய இணைவு, இந்த இணைவு உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிகள் கொடுக்கும். அந்த வளர்ச்சிகளை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு நிற்பீங்க. அது நடக்கும். அன்னைக்கு நீங்கள் பெருமை அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, திருமண ரீதியில் இருக்கக்கூடிய மன உளைச்சல், ஏன்னா எவ்வளோ முயற்சிகள் எடுத்துமே அது சரி வரலை, என்னன்னே தெரியல. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது, தடப்பட்டு நிற்குது. திருமணம் வரைக்கும், என் மனவரை வரைக்கும் போயிட்டு நான் இறங்கி வந்துட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய. அந்த மாதிரியாக நின்னவங்க பலர். அதுவே அவங்களுக்கு மன உளைச்சல். அப்போது இந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் மீண்டும் வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு சார்ந்து நீங்கள் அழகாக மீண்டும் இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதே இன்னும் இந்த மே மாதம் வரைக்கும் தான் அவர் இருப்பார். அந்த மே 1 பிறந்தாலே அவர் குரு பெயர்ச்சி ஆயிடுவார். அதுக்குள்ளே நீங்கள் திருமண வாய்ப்பை முடிக்கணும். அதற்குண்டான முயற்சிகளை பலப்படுத்தி செய்யுங்க. மேற்கொண்டு ஏற்கனவே திருமணமாகி இன்றைக்கி ஒழுக்கமாக இருந்து, நியாய தர்மப்படி கரெக்டாக இருந்து, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் வந்த மனைவியும் சரி, பெண்ணுக்கு மணமகன், அதே போல் மணமகனுக்கு மணமகளும் சரி கரெக்டாக வாழ்ந்தீங்க. இந்த மிதுன ராசி பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி நல்ல எதிர்கால அமைப்புகளோட, ரொம்ப தெய்வ சிந்தனைகளோட, எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்த உங்களுக்கு இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அந்த பிரச்சனைகள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, டைவர்ஸும் கடந்து இன்றைக்கி மறுமணத்திற்கு ஒரு வழி கிடைக்குமான்ற அளவுக்கெல்லாமே சிலர் நிற்கிறீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான வழியும் பிறக்கும், அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு உண்டாகும். மேற்கொண்டு இந்த மிதுன ராசி அன்பர்கள் அவங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக தான் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அது மட்டும் இல்லை, திருமணம் சார்ந்தும் பாதிக்கப்பட்டு, இன்றைக்கி தொழில் சார்ந்தும், அது மட்டும் இல்லை, ஏன் அவங்களுடைய வேலை இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டு கரெக்டாக உழைச்சான், என்னுடைய மகன் நல்லா பாடுபட்டான், ஆனால் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, இன்றைக்கி வேலையே பறிபோகக்கூடிய நிலை உருவாயிடுச்சுன்ற அளவுக்கெல்லாம் பல விதமான உளைச்சல்கள். அப்போது இந்த பிள்ளைகளுடைய இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு பகவான் 11ல் இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ செவ்வாய் அது பலம், லாபஸ்தானாதிபதியுடைய பலமும், அதே நேரத்தில் உங்களது பாக்யாதிபதியுடைய பலம் கிடைக்கும் பொழுது அங்கே எவ்வளோ பெரிய குறை இருந்தாலும் அது நீங்கும். ஏன் அவங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு நீங்கும். இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். உங்களை யார் யாரெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்த்தாங்களோ, உங்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, உங்களை யாரெல்லாம் ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வாழக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல,
பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும். அது மட்டும் அல்ல, வெளிநாடு வெளிவாய்ப்புகளில் வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காலமைப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் என்ன நடந்ததுன்னு தெரியல, தேவையில்லாத குடும்ப சிக்கல்களையும் பண நெருக்கடிகளுக்கும் ஏன் மன உளைச்சல், வேலையே பறிபோகக்கூடிய நிலைக்கும் எல்லாம் ஆளாகிட்டீங்க. ஆனால் இந்த தருணத்தில் அது எல்லாமே சரியாகி ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு அமையும். அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% நீங்கள் வெற்றிகள் அடைய போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. முயற்சிகளை பலப்படுத்துங்க. மிதுன ராசி என்பர்களே, வாழ்க்கையில் தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி வாழ்ந்தவங்க நீங்கள். இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய வீட்டிற்கு அதிபதி புதன் வளைஞ்சு கொடுப்பீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உழைப்பு, எந்த வேலையாக இருந்தாலும் முன்னாடி இறங்கி செய்வீங்க. நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்களும் பார்க்க மாட்டீங்க, இறங்கி செயல்படுத்தி கொடுப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சோதனை காலமாக கடந்த காலகட்டங்கள் அமைஞ்சிடுச்சு. ஆனால் இந்த 2024 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் யோகமாக இருக்கும். ஏன், வம்ச விருத்தி, புத்திர பாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாகியம் கிடைக்கும். திருமண வாய்ப்புகள் அமையும். வேலை இல்லைன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் அல்ல, தொழில் ரீதியில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, நாம் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி, குடும்ப ரீதியில் தன்னுடைய மனைவி மக்கள், அதை மட்டுமல்ல தன் கூட பிறந்தவங்க கிட்டேயும் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பார்த்து கொடுக்கணும். அவசரப்பட்டு அதிகமாக கொடுத்துட்டு நம்ம பேசிட்டு கடைசியில் செய்ய முடியலையன்ற வருத்தத்தில் நிற்க வேண்டாம். அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது மிகச்சிறந்தது. அது மட்டுமல்ல, குறிப்பாக பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். பூர்வ புண்ணியம்ன்றது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், பூமி சார்ந்த ரீதியில், குலதெய்வ வழிபாடுகள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி செய்திருவீங்க. நீங்கள் முயற்சி செய்தீங்க, அதை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அழகாக சரி செய்து நீங்கள் வருவீங்க. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப ரீதியில் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்ப ரீதியில் கூட பிறந்தவங்களும், அடுத்தது குடும்பத்தை சார்ந்த சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள், அது இந்த ஜனவரி பிறந்ததிலிருந்து அதற்குண்டான வாய்ப்புகள் பல பேர் குடும்பத்தில் உருவாகியிருக்கும். அதுலேயும் இன்னுமே என்னன்னு தெரியல, எல்லாமே கூடி வந்துமே எனக்கு நல்லா அமையலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது இந்த 40 நாட்களில், இந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த காலம், இந்த 40 நாட்கள் உங்களுக்கு அருமையான கால அமைப்பாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்தி நல்ல இலக்கை நீங்கள் அடைங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, சாதித்து காட்டுவீங்க. பிரிஞ்ச வாழ்க்கை ஒன்று சேரக்கூடிய வாழ்க்கை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சு வரும். மொத்தத்தில் உங்கள் முயற்சி 100% வெற்றிகள் அடையும். ஆக இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, அதில் திசாபுத்திகள் இருக்குது. சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதுன்றது இருக்கும். அப்போது இந்த ஜனன ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. நல்ல இலக்குகளை நீங்கள் அடைய போகிறீங்க. மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.